ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவரு எனக்காக சொல்லல, அவரு உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழச மறக்காம அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்க எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார். அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கே அவரை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக சொல்லல, அவர் உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழச மறக்காம அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது.